இங்கே இப்போ எடுத்து இங்கே இருக்கு. தண்ணிய குடியா, விவசாயம் இல்லாம தண்ணி குடியா. தண்ணி எங்களுக்கே இல்ல, கொடுப்பாங்களா? மேல டெல்லி சொல்லி தண்ணிய குடியா. என்ன நீ யார் சொன்னாலும் தர முடியாது, தண்ணி எங்களுக்கு வேணும். எந்திரியா எந்திரியா, தூங்கி எந்திரியா. அம்மா எப்பா பார்த்துட்டு தண்ணி நமக்கு தர வேண்டிய தண்ணியை கொடுத்து எடுத்து வச்சிட்டான். இவ்வளவு வேணும் ஒழுக்கமா நல்ல அண்ணன் தம்பி மாதிரி பழகிருந்தான். இப்ப தண்ணி எடுத்து அங்க வச்சிருக்கான், எட்ட மாட்டேங்குது. எனக்கு எடுத்து குடியாத, தண்ணி எடுத்து கொடுக்க சொல்லியா. ஒன்னேதான் கேட்கிற. தண்ணி என்ன இது? 5 star. Eat 5 star. Do nothing. இங்க பாரு, தண்ணி குடிக்கிறான் பாரு, வயிறு எரியுது. நம்ம ஊர்ல எவ்வளவு தண்ணி இல்ல, அதை கொஞ்சம் கொடுத்தா நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். தண்ணியை மட்டும் வாங்கி. தண்ணி இல்லையா? இல்ல, தமிழ்நாட்டு தண்ணி இல்லையா? தண்ணி இல்ல, தண்ணியை வாங்கி குடியா. தண்ணியை வாங்கி கொடு. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star. சிவடங்காதுல சங்கூதுனகர். இங்க பாரு, தண்ணி நமக்கு தண்ணி வேணும். தண்ணி நான் பேசுறேன் கவலைப்படுங்க சார். தண்ணி வேணும், நம்ம இங்க பேச வேணாம். க்ரௌடா இருக்கு. அவங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வரேன், வீட்டுல பேச. எத்தனை பேர் வரீங்க? நாங்க வரோம் சார், ஒரு 10-15 பேர் வரோம். நாங்க சரி, விருந்து வைக்கவா? நீங்க எது வேணாலும் ரெடி பண்ணி வைங்க சார், நான் வரேன். சரி, எதுல வரீங்க? காரு எடுத்துருவாங்க சார். சரி, ஜோதனை கர்நாடகா தானே கார். சரி. வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வீட்டில் வந்து பேசிடுவோம். பேசிடுவோம். நான் நாளைக்கு வந்துடுறேன். சரி, நாளைக்கு வந்துடுறேன். சரி. சார் வர வேணாம். காரி துப்பி இருக்கான், தூன்னு இருக்கான். கோடன்னு இவ்வளவு வச்சான்னு. இவர் தண்ணி வேணும் இப்ப நமக்கு. தண்ணி வாங்கி குடியா. நீ தான் வாங்கி தர. நடுவுல உட்காந்து நிக்கிற, நீ தான் நிக்கிற. உனக்கு தான் பவர் வாங்கி குடியா. எனக்கு எட்டுச்சுன்னா நானே எடுத்துக்குவேன். சும்மா தேவலாம் பேசாத. வாங்கி கொடுனா சும்மா வாயில தான் வந்துரும் சொல்லிட்டான். கம்முனு வாயில வந்துருமா சார்? கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. தண்ணி வாங்கி கொடுங்க சார், உங்களாலதான் சார் முடியும். தண்ணி நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் வாங்கி தரேன், நான் வந்து நடுவில் நின்னா வாங்கி தருவேன். நீங்கல்ல நடுவில் வந்து நின்னுட்டீங்கல்ல, தண்ணி வாங்கி கொடுங்க சார். சார் எவனோ என்ன மாதிரி இருக்கான்ட்டு இந்த மாதிரி பேசுனதுக்காக நான் பண்ண முடியுமா சார்? இழிவா பேசாதீங்க சார், பெண்கள் இழிவா பேசாதீங்க. இதெல்லாம் அதுல வராது. என்ன பெண்கள் அதெல்லாம் வராது சார். தண்ணி நமக்கு வருமா வராதா அதை மட்டும் சொல் பாருங்க சார். சார் தண்ணி வாங்கி கொடுங்க. தண்ணி தான் வருது சார், அதிகமாயிடுச்சு தண்ணி வருது, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க சார். மழை வந்துருச்சு சார், மழை வந்துருச்சு சார், மழை வந்துருச்சு சார். சார் சார் இது பத்தாது சார், உபரி உரிமை வேணும் சார். உபரி தண்ணி வேணாம். இதை பாருங்க, எடுத்து வச்சா பாருங்க, கொஞ்சோண்டு கண்ணில் காட்டிட்டா சார். உபரி உனக்கு தான் சார். அது ஊரு கூட பத்தாது சார். அது நீங்க தான் சார் வாங்கி தரணும். புரியுதுங்களா இல்லையா? தண்ணி இங்க வருதோ இல்லையோ, ஒரு வீட்டுக்கு நல்லா வருது தண்ணி. என்ன அதான் உங்க வீட்டுக்கு தண்ணி இருக்கு, அதனால எங்க நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்ல. அவரு தேவலாம் பேசிட்டு இருக்காரு, அரசு பண்ணுங்க சார். அவரு இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காரு, விட்டு வச்சிருக்கீங்க. அரசு பண்ணுங்க சார், அரசு பண்ணுங்க சார். சும்மா இவ்வளவு நேரம் நீ பேசினீங்க, டேஷ் கவர்ச்சி அதான் என்ன அரசு பண்ணுங்க. இப்படி பேசிருக்காரு பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்ப தேன்லாம் பேசினீங்களே எது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் இதுல வருமா? இவ்வளவு கேவலமா இதா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மேடை நாகரிகம் வேணாம் எனக்கு? ஆமா, உங்களுக்கு தான். அரசு பண்ணுங்க சார், அரசு பண்ணுங்க சார். தண்ணி வாங்கி 12 மணிலாம் வெயிட் பண்ணாதீங்க, இப்ப அரசு பண்ணுங்க. நீங்க வரீங்களா? ஒரு டேஷும் வர வேணாம். தளபதி காவிரிஸ்ல தண்ணி வரமாட்டேங்குது. தண்ணி கேட்டா தண்ணி தர மாட்டாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் நாசமா போய்கிட்டு இருக்காங்க. இப்பவே எல்லா சேனலும் 2025 பாருங்க நல்லா பச்சை பசியல்னு தண்ணியா இருந்துச்சு. 2026 பாருங்க மூஞ்சி மாதிரி காஞ்சி போய் கிடக்குன்றாங்க. அப்படி போடுறாங்க. நீங்க வந்து ஏதாச்சும் முயற்சி எடுங்க. நீங்க நினைச்சா போதும், இவனை மட்டும் காவேரிக்கு அனுப்புனா தண்ணியை கொண்டு வந்துருவான்னு அந்த பாண்டு சொன்னார்ல, அந்த மாதிரி எதையாவது பண்ணி தொலைங்க. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star. Do nothing.
தளபதி தளபதி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறாங்களே அது இதுக்காக இல்லையா, டீலிமிட்டேஷனுக்காக இதெல்லாம் வச்சு நம்மள தொகுதி கம்மி பண்ண போறாங்களாம். இது நம்ம இப்பயே நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ண முடியும்? பேசுங்க, எதனா குரல் கொடுங்க தளபதி, எதனா குரல் கொடுங்க தளபதி. நம்ம தொகுதியெல்லாம் கம்மி பண்ண போறோம். ஐயோ, இருக்க தொகுதியெல்லாம் கம்மி பண்ண போறாங்க, வடக்குக்கு ஏற போகுது. நம்ம நீ குரல் கொடுத்தா தான் எதனா பேசுவாங்க. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். தளபதி தளபதி, பெண்கள் பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலுமே பெண்கள் பாலியல் தொலை அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு தளபதி. ஏதாவது சொல்லுங்க. அதுவும் பண்ணுறது பூராவுமே உங்கள் ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தளபதி. பெண்களுக்கு ஏதாவது பாட்டு மட்டும் நிறையா பாடியிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒன்று பண்ணுங்க தளபதி பெண்கள் பாதுகாப்புக்கு. தளபதி எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். ஐயா சாமி, இது தம்பி நீட்டுக்கு எதையாவது வாயை திறந்து பேசி சொல்லுங்க. மத்திய அரசாங்கமே, மோடியே, அப்படி எதையாவது பேசுங்க தளபதி. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். பாருங்க, படத்தில் வர மாதிரி எதையாவது முழுங்கிட்டா ஏடிஎம் மொத்தம் அவுத்து எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. நீட் அது வேற மருத்துவம் தான். நீட்டுக்கு ஏதாவது பேசி தொலைங்க தயவுசு. தளபதி, இந்த நியூஸை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இந்தியாவிலே முதலீடு இருக்கிறத தமிழ்நாடு 10வது இடத்துக்கு பின்தங்கி போயிருச்சான். மற்ற மாநிலங்கள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு தளபதி. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். போயிட்டு அக்கா அமுச்சு விடுங்க, 4 பேருக்கு இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பே இருக்காது. இளைஞர்கள்லாம் எதிராகிடுவாங்க நம்மளுக்கே. கேட்குதா தளபதி? எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். தளபதி, நம்மளில் ஒரு அமைச்சர் என்னன்னா பவுடரை கசக்கிற, இன்னொரு அமைச்சர் என்னன்னா ஜட்டியோட உட்காரப்பா அப்படி இப்படின்னு லட்டுக்காக, இன்னொருத்தர் என்னன்னா வழக்கறிஞருக்கு காசு, இன்னொருத்தர் என்னன்னா பேரை நம்ம அமைச்சர் பேரை சொல்லி ஒயின் ஷாப்பில் ஏதோ ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கு. இன்னொரு அமைச்சர் என்னன்னா 2000 கோடி சொத்தை 100 கோடியை 2 கோடிக்கு ஆட்டையை போட்டுருது. அப்படி ஆகுது. என்னதான் நடக்குது? ஏதாவது அமைச்சரை மாற்றியே ஆகணும். நீங்கள் ஏதாவது செய்யுங்க. இவங்களை கண்டிங்க, கூப்பிட்டு கண்டிங்க. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். உங்கள் விதி அவ்வளோதான், மாற்றம்.